ஜாய் கிறிசல்டா வீடியோவால 15 நாள்ல 12.5 கோடி ரூபாய் இழப்பு. ஹைகோர்ட்ல மாதம்பட்டி ரங்கராஜ் நிறுவனம் வழக்கு பதிவு. தன்னை பத்தி ஜாய் கிறிசல்டா அவதூறு கருத்து சொல்லவும், தனக்கு எதிரான வீடியோக்களை நீக்கவும் சொல்லி மாதம்பட்டி ரங்கராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தாரு. ஜாய் கிறிசல்டா வீடியோவால 15 நாள்ல 12.5 கோடி இழப்பு அப்படின்னு மாதம்பட்டி ரங்கராஜ் பங்குதாரரா இருக்கக்கூடிய மாதம்பட்டி தங்கவேலு நிறுவனம் தரப்பு ஹைகோர்ட்ல சொல்லிருக்கு. பிரபல சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணி கர்ப்பமாக்கி ஏமாத்திட்டதா ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிசல்டா அவர் மேல புகார் கொடுத்திருந்தாங்க. புகழ்பெற்ற சமையல் கலைஞரா திகழ்ந்துட்டு வரவரு மாதம்பட்டி ரங்கராஜ். திரை பிரபலங்கள், அரசியல் பிரமுகர்களோட வீட்டு விசேஷங்கள்ல மாதம்பட்டி ரங்கராஜ் சமையல் செஞ்சுட்டு வராரு. குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில நடுவராகவும் இருக்காரு. மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி 2 மகன்கள் இருக்கக்கூடிய நிலையில அவரு ஜாய் கிறிசல்டாவை 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டது ரொம்ப பெரிய சர்ச்சையா வெடிச்சது. இந்த நிலையில சமீபத்துல தான் ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் கூட கல்யாண போட்டோக்களை வெளியிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து தனிப்பட்ட வீடியோக்களையும் இணையத்துல வெளியிட்டு வராங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கர்ப்பமாக்கி ஏமாத்திட்டதா சென்னை காவல் ஆணையரகத்துல புகார் கொடுத்தாங்க. இந்த விவகாரம் தொடர்பா மாதம்பட்டி ரங்கராஜ் மேல ஜாய் கிறிசல்டா அடுக்கடுக்கான புகார்களை முன் வச்சுட்டு வராங்க. இது தொடர்பா மாதம்பட்டி ரங்கராஜ் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவுல ஜாய் கிறிசல்டா அவதூறா பேசின வீடியோக்களை சமூக வலைதளங்கள்ல இருந்து நீக்கணும், தன்னோட கேட்டரிங் நிறுவனமான மாதம்பட்டி பாகசாலாவுக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை பேச ஜாய் கிறிசல்டாவுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. மாதம்பட்டி தங்கவேலு பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை தொடர்பு படுத்தி ஜாய் கிறிசல்டா பேசினதால 15 நாள்ல 12.5 கோடி ரூபாய் இழப்பு வழங்கணும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக கருத்து தெரிவிக்க விரும்பினா அவரோட பேரை மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு மாதம்பட்டி தங்கவேலு நிறுவனம் வாதிட்டுச்சு. மாதம்பட்டி ரங்கராஜ் பார்ட்னரா இருக்கக்கூடிய மாதம்பட்டி தங்கவேலு நிறுவனம் அவரை பாதுகாக்கிறதா ஜாய் கிறிசல்டா நீதிமன்றத்துல குற்றம் சாட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாதம்பட்டி அப்படின்னு குறிப்பிடாம வெறும் ரங்கராஜ் அப்படின்னு குறிப்பிட்டா யாருக்குமே தெரியாது அப்படின்னு அவங்க நீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த வழக்கோட விசாரணையை செப்டம்பர் 24ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சு நீதிபதி என் செந்தில்குமார் உத்தரவிட்டிருக்காரு.